ரெண்டு விதமான ஷட்டர் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 4 வேரியண்ட்ல பண்றோம். உங்களோட சின்ன டிராக்டர் தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு வந்து ஷட்டர் கம் பல்வரைசர் வேணும்னா இந்த மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் சார்பாக நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் கோயம்புத்தூர் மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் பக்கத்தில் சீராப்பாளையத்தில் அமைஞ்சிருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மற்றும் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஷட்டர் மிஷினை பற்றி தான். நம்ம டிஎம்ஆர் அக்ரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஈரோடு கோயம்புத்தூர்னு 2 விதமான லொக்கேஷன் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான பெரிய மிஷின் எல்லாமே கோயம்புத்தூரில் தான் கையாளுறதுக்கு எளிதாக இருக்கிறதுனால இப்போதைக்கு கோயம்புத்தூரில் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்றபடி சின்ன மிஷின் எல்லாமே ஈரோட்லேயே பார்த்துக்கலாம். வெகு விரைவில் இந்த மாதிரியான பெரிய மிஷின் நம்ம ஈரோடு லொக்கேஷன்லேயே பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து 2 விதமான ஷட்டர் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 4 வேரியண்ட்ல பண்ணுறோம். இந்த ஷட்டர் மிஷின் வந்து தென்னை மட்டை தூளாக்கிறதுக்கு, விவசாய கழிவுகள் தூளாக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்பவே பரிச்சயப்பட்டது தான். உங்களுக்கு இதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. இதை புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த தென்னை மட்டை தூளாக்கிற மிஷின் விவசாயத்துக்கு ஏன் தேவைப்படுதுன்னா, பல மாதமாக தென்னந்தோப்புலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை மட்டை கீழே விழுந்து தென்னை மட்டையாக இருக்கட்டும், பாலையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களுக்கு லேட் ஆகுது. பல மாதமாக அப்படியே கிடக்குது. நிறைய பக்கம் வந்து ஒன்று பார்த்துட்டிங்கன்னா வந்து மட்டையை அப்படியே போட்டிருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாம்போ ஏதாவது விசர்ஜனோ அந்த மாதிரி போய் தங்கிக்குது. ஸோ இதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. நிறைய பேர் தீயை வச்சு எரிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மிஷின் மூலமாக நம்ம வந்து அந்த தென்னை மட்டையோ தென்னை வேஸ்ட்டையோ இல்லை வேறு ஏதாவது விவசாய வேஸ்ட்டையோ தூளாக்கி போட்டோம்னா அது சீக்கிரம் மக்கிரும். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா மண்ணை வளப்படுத்தி மண்ணில் ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்குது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான காலத்தில் உங்கள் தென்னந்தோப்பை இல்லை வேறு ஏதாவது விவசாயம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான தண்ணியை வச்சு நம்ம மரத்தை வந்து வாழ வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பயன் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் தோட்டத்தில் வந்து சுத்தமாக களையை முளைக்காது. களையும் கட்டுப்படுத்திடலாம். நீங்கள் வாங்கக்கூடிய உர செலவையும் கட்டுப்படுத்தலாம். இந்த மிஷின் மூலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை மட்டை, பாக்கு மட்டை, வாழை மட்டை, அப்புறம் 1 இன்ச் 2 இன்ச் உள்ள விவசாய கழிவுகள் எல்லாமே, குச்சிகள், அந்த மாதிரியான ஸ்டெம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதன் மூலமாக கழிவாக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 வேரியன்ட் பார்க்க போகிறோம். இந்த 2 வேரியன்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து 4 டைப்பாக கிடைக்க போகுது. அதாவது இது வந்து சின்ன டிராக்டருக்கு 20 HP மேலே இருக்கிற டிராக்டருக்கு இந்த மாடல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களோட சின்ன டிராக்டர் தான் இருக்குது, நீங்கள் அதுக்கு வந்து ஷட்டர் கம் பல்வரைசர் வேணும்னா இந்த மாடல் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சுருக்கவங்க கூட வந்து வாங்கி பயன்படுத்தலாம். இதே வந்து உங்களுக்கு ட்ராலியில் வேணும்னா ட்ராலியில் பண்ணி கொடுப்போம். ஸோ அதோட வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 43 பிளேடு இருக்குது, 36 பல்வரைசிங் பிளேடு, 7 ஷட்டர் பிளேடு. இதில் இதுக்கு வந்து பெருசாக வித்தியாசம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸோ இந்த மாடல் மூலமாக தென்னை மட்டை வேஸ்ட்டாக இருந்ததுன்னா 2500 to 3000 கிலோ வரை வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டை வேஸ்ட்டை வந்து நம்ம தூளாக்கலாம். மெட்டீரியலை பொறுத்து, எடுத்து போகிற ஸ்பீடை பொறுத்து மாறுபடும். ஆனால் இதே தேங்காய் மட்டையை போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு 500 கிலோ தான் வரும். ஏன்னா அதோட வெயிட் கம்மி. இதில் வந்து தென்னை மட்டை, வாழை மட்டை, பாக்கு அதெல்லாம் தவிர வேறு என்னென்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கிற மரக்குச்சிகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதாவது 2 விதமாக இருக்குது வுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா. இதே வந்து முருங்கை ட்ரீலாம் இருக்கும், முருங்கையெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அதெல்லாம் 3 இன்ச் வரையுமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதே வந்து ஹார்டான வுட்டெலாம் இருக்கும், இதே வேப்ப மரம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து 1 இன்ச் அவ்வளோதான் போட முடியும். வேப்ப மரம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே கடினமாக இருக்கிறது எல்லாமே பச்சையாக இருக்கும்போது 1 இன்ச் வரையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை தூள் ஆக்கிடும். இதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் 4 பேரிங் இருக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம மிஷின் ஓட்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 4 பேரிங்க்கு நம்ம க்ரீஸ் கன் கொடுத்துருவோம். ஸோ இதுக்கான ஸ்பேனர் செட் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த க்ரீஸ் கன் மூலமாக நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸ். 300 மணி நேரம் வரையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிளேடு எதுவும் மாற்றம் பண்ண வேண்டியதில்லை. ஷட்டர் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 7 பிளேடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து அதை சாணம் முடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா 36 பிளேடு பல்வரைசிங் பிளேடு, அது 2 சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். அது 300 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வச்சு மாட்டினா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரிய மாடல் ஷட்டர் மிஷின். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாடகைக்கு போகிறவங்க, விவசாய நிலம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க எல்லாமே வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னா மரக்கிளையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் 2 இன்ச் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரமாக இருக்கட்டும் இல்லை மாமரமாக இருக்கட்டும், அதெல்லாம் 2 இன்ச் வரையும் வந்து அதோட குச்சியெல்லாம் இதில் போட்டு பல்வரைஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே தென்னை மட்டை, வாழை மட்டை, பாக்கு மட்டை எல்லாமே நம்ம இதில் போட்டு தூளாக்கி விவசாய தோட்டத்தை உரமாக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 67 பிளேடு இருக்குது. அதில் வந்து 7 பிளேடு வந்து ஷட்டர் பிளேடு, மீதி 60 பிளேடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்வரைசிங் பிளேடு. ஸோ பிளேடு 2மே வந்து பார்த்திங்கன்னா போடுற சைஸ்லேருந்து எல்லாமே 2க்கும் சேம் தான். பிளேடோட எண்ணிக்கை தான் அதிகம் இந்த 2க்கும் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இதில் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா தென்னை மட்டை 3500 4000 கிலோ வரையும் தென்னை மட்டையை தூளாக்கிக்கலாம். ஸோ வாடகைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி வேணும்னா இந்த 2 மாடல்லையுமே ட்ராலி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன டிராக்டர் தான் இருக்குது, சின்ன டிராக்டர் வந்து நம்ம எல்லா பக்கத்துக்கு கொண்டு போகணும், ட்ராலி இருந்தால் பெஸ்ட்டுங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ட்ராலி போட்டு தரோம், இல்லைன்னா டேரக்ட் லிஃப்டிங்கே வாங்கிக்கலாம். ஸோ டேரக்ட் லிஃப்டிங் ட்ராலி இந்த 2 மாடல்லையும் அவைலபிளாக இருக்குது. அதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும்.
இதோட மெயின்டெனன்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே அதே 4 பேரிங் தான். அதுக்கு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கிரீஸ் அப்ளை பண்ணால் போதும். இந்த சின்ன மிஷினோட அவுட்புட் சைஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1/2 இன்ச்சிலிருந்து 1 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். பெரிய மிஷினுக்கு அதே அவுட்புட் தான். ஏன் வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் அதிகமாக இருக்கும், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே சைஸ் அவுட்புட்னா டிராக்டரை பொறுத்து, அதாவது ஸ்பீடு வந்து இதில் அதிகம், இதில் வந்து வேகமாக அரைச்சிடும், இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து அதாவது வேஸ்டேஜ் போட்டு அரைக்கும் போது இதில் 1 டன் சேர்த்து எடுக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் வந்து சின்ன டிராக்டருக்கும் பெரிய டிராக்டருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே வந்து மினி டிராக்டருக்கும் இதே மாடலே ஓகே. உங்களோட தோட்டத்தை பொறுத்து வாடகைக்கு போகிறீங்களா இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு 50 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா வேகமாக வேலை முடியணும்னா கூட இந்த மாடல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு பட்ஜெட் இல்லைன்னா இந்த மாடலே கூட வாங்கிக்கலாம். ஸோ 50 ஏக்கர் வரைக்கும் கூட நீங்கள் அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.